அலாரம் இல்லாமல் சேவல் கூவும் சத்தத்தில் காலையில் கண் விழித்தோம். பள்ளிக்கூடத்திற்கு வெளியே இருக்கும் பாட்டி கடைதான் நமக்கு ஃபுட் கோர்ட், ஸ்நாக்ஸ் கார்னராக இருந்தது. இரவில் குடும்பத்தாருடன் சேர்ந்து டேப் ரெக்கார்டரில் கேசட் போட்டு பாடல் கேட்டு ரசித்திருப்போம். ₹1 போட்டு கால் செய்யும் போன்களையும் லேண்ட்லைன் போன்களையும் பயன்படுத்திய கடைசி தலைமுறை நாம்தான். மிதிவண்டியில் வந்து கடிதம், வாழ்த்து அட்டை தரும் தபால்காரருக்காக காலை முதல் காத்திருந்தோம். மேலும் தேர்வு முடிவுகளை போஸ்ட் கார்டில் தெரிந்து கொண்ட கடைசி தலைமுறை நாம்தான். ஊரில் திரை கட்டி போடப்பட்ட திரைப்படத்தை அனைவரும் விடிய விடிய கண் விழித்து பார்த்து ரசித்தோம். பெரும்பாலான வீடுகளில் அம்மாக்கள் விறகு அடுப்பில் மற்றும் மண்ணெண்ணெய் அடுப்பில் தான் சமையல் செய்வார்கள். அடி பம்பில் தான் நாம் தாகம் தீர தண்ணீரை குடித்தோம். அப்பொழுது மினரல் வாட்டர் பியூரிஃபையர் எல்லாம் நாம் பயன்படுத்தியது கிடையாது. அப்பொழுது எல்லார் வீட்டிலும் தொலைக்காட்சி கிடையாது. அனைவரும் ஒரே வீட்டில் அல்லது பஞ்சாயத்து அலுவலகத்தில் தான் ஒன்றாக ஒளியும் செய்திகள், ஞாயிறு அன்று திரைப்படம் கண்டு மகிழ்ந்தோம். பேருந்து நிலையத்தில் உள்ள எடை காட்டும் கருவியில் ₹1 போட்டு வெளியே வரும் அட்டையில் எடையை பார்த்தோம். மேலும் அட்டையின் பின்புறம் திருப்பி ஜோதிட பலன்களை ஆர்வமாக பார்த்து மகிழ்ந்தோம். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடி மகிழ்ந்தோம். நண்பர்களுடன் சேர்ந்து சைக்கிள் டயரில் ரேஸ் வைத்து விளையாடி மகிழ்ந்தோம். கடைக்கு செல்ல அதுவே நமக்கு 2 சக்கர வாகனமாகவும் இருந்தது. இரவில் கரண்ட் இல்லாத போது குடும்பத்தாருடன் சேர்ந்து மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் உணவை உண்டு ருசித்தோம். வீட்டின் மொட்டை மாடியில் முற்றத்தில் கயிற்றுக்கட்டிலில் படுத்து நிலாவையும் விண்மீனையும் ரசித்து கண் அயர்ந்தோம். வீட்டு வாசலுக்கே வந்து வியாபாரம் செய்பவர்களிடம்தான் அனைத்து பொருட்களையும் வாங்கினோம். பள்ளி முடிந்து மாலையில் வீடு திரும்பிய பின் யூனிஃபார்மை கூட கழற்றாமல் இரவு வரை வீட்டின் முற்றத்தில் விளையாடி மகிழ்ந்தோம். இரவில் பாட்டி கூறும் கதைகளை நாம் ஆர்வமாக கேட்போம். அதுதான் நமக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ். விடுமுறை நாட்களில் மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடி மகிழ்ந்தோம். பள்ளிகளில் ஆசிரியர்களின் மேல் அளவு கடந்த மரியாதை வைத்திருந்தோம். மேலும் ஆசிரியரிடம் பிரம்படி வாங்கிய கடைசி தலைமுறை நாம் தான். பனங்காய் வண்டி மற்றும் மன ஓலை காத்தாடிதான் நமக்கு விளையாட்டு பொருட்களாக இருந்தது. அவரவர் வீட்டில் இருந்து கொண்டு வரும் பொருட்களை வைத்து மரத்தடியில் கூட்டாஞ்சோறு செய்து சாப்பிட்டு மகிழ்ந்தோம். விடுமுறை நாட்களில் பொழுதை கழிக்க பம்பரம், கோலி, தாயம், பச்சை குதிரை, கில்லி போன்ற விளையாட்டுகளை நேரம் தெரியாமல் விளையாடினோம். விடுமுறை நாட்களில் நண்பர்களுடன் சேர்ந்து செய்த மாட்டு வண்டி பயணத்திற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. நம் வீட்டில் பாட்டி அம்மியில் அரைத்த மசாலாவில் செய்யும் சமையலுக்கு தனி ருசி இருந்தது. ₹1 வாடகை சைக்கிள் எடுத்து மணிக்கணக்காக ஓட்டி மகிழ்ந்தோம். ஊர் கூடி தேரெழுத்து 3-4 நாட்கள் கோயில் திருவிழாக்களை கொண்டாடி மகிழ்ந்தோம். எவ்வளவுதான் நாகரிகம் வளர்ந்து வசதி வாய்ப்புகள் பெருகினாலும் மீண்டும் கிடைக்குமா என்று